நான்காவதாக நாகசுரம். இந்த நாகசுர வாத்திய உலகத்தில் மட்டும் ஒரு சம்பிரதாயம் உண்டு, அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நாகசுரம் தான் மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆனால் அதை தொடங்குவதற்கு முன்பு தவில் தான் வாசிப்பார்கள். தவில் வாசித்த பிறகு தான் நாகசுரம் ஆரம்பிப்பார்கள். அது ஒரு சம்பிரதாயம். அதுக்காக வேண்டி தவில் தான் முதல் என்று இன்றைக்கு சில பேர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நான் பேரை சொல்லலை, தவில் தான் முதல் என்று. அப்படி ஒரு அது ரைட்டு, அதை சொல்லிட்டு போட்டால் அவருடைய இஷ்டம், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. இருந்தாலும் நாகசுரம் தவில் என்ற ஒரு முறைமை சம்பிரதாயமாச்சே, இது சம்பிரதாயமாச்சே, அதனால் நாகசுர வித்வான்லேருந்து நான் ஆரம்பிக்கலான்னு நான் நினைக்கிறேன். வணக்கண்ணே, இன்றைக்கி உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சம்பிரதாயத்திற்காக நாகசுர வாத்திய உலகத்தில் நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி செம்பொன்னார் கோவில் சகோதரர்கள் ரொம்ப பெரிய வித்வான்களாக திகழ்ந்திருக்கிறார்கள். இந்த செம்பொன்னார் கோவிலை பற்றி, உங்கள் முன்னோர்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். செம்பனார் கோவில் எனது பாட்டனார் ராமசாமி பிள்ளை அவர் மகன் கோவிந்தசாமி பிள்ளை, அவர்களுடைய பிள்ளைகள் நாங்கள். எங்கள் தகப்பனார் கோவிந்தசாமி பிள்ளை, தட்சாமூர்த்தி பிள்ளை ரெண்டு பேருமே செம்பனார் கோயில் பிரதேஷ் அப்படின்னு ரெண்டு பேரும் வாய்ச்சிருக்கிறாங்க. ஆனால் எங்கள் குடும்பத்தில் அவங்களுக்கு ஒரு தனி புகழ் உண்டு. என்ன அப்படின்னா, செம்பனார் கோயில் மேளம்னா ரக்தி வாசிக்கிறதுல அவள் மாதிரி யாரும் வாசிக்க முடியாது அப்படின்னு ஒரு புகழ் உண்டு. அதை ரக்தின்னு சொல்லும்போது நான் ரக்திக்கு அப்புறம் வரேன் தனியாக. அதுக்கு முன்னாடி இந்த செம்பனார் கோவிலில் உங்களுடைய தாத்தா ராமசுவாமி பிள்ளைன்னு சொன்னீங்க. அவர்களுடைய முன்னோர்களும் நாகசுர வித்வான்கள் தானே? இருந்தாங்க. வைத்தியநாத பிள்ளை, பல்லவி வைத்தியநாத பிள்ளை. அவங்க எல்லாருமே நாகசுரம் தான். ஆமாம். யாரும் அந்த குடும்பத்தில் தவில் வாசிக்கல. இல்லை. அதற்கு பிறகு கோவிந்த சுவாமி பிள்ளை, தட்சிணாமூர்த்தி பிள்ளை, செம்பொன்னார் கோயில் சகோதரர்கள்ங்கிற பேரில் அவங்க வாசிச்சிருக்காங்க. அதில் கோவிந்த சுவாமி பிள்ளையோட பிள்ளைகள் நீங்கள். ஆமாம். நீங்கள் ரெண்டு பேரும் உங்களுடைய தாத்தாவுடைய வாசிப்பை, அதாவது ராமசுவாமி பிள்ளையுடைய வாசிப்பை நேரில் கேட்டிருக்கீங்களா? ராமசாமி பிள்ளை இறந்து இப்போ தெரியாது எங்களுக்கு. அவர் 1914 இறந்தார். ஆமாம். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் உங்களுடைய தகப்பனார் சித்தப்பா அவங்கெல்லாம் வாய்ச்சதை கேட்டிருக்கிறேன். அவங்களோட கூட வாய்ச்சிருக்கோம். இப்போ நீங்கள் ரெண்டு பேரும், நீங்களும் உங்களுடைய சகோதரர் மறைந்த கலைஞர் திரு சம்பந்தம் அவர்களும் எந்த காலத்துலேருந்து நீங்கள் ஜோடியாக வாசிக்க ஆரம்பிச்சிங்க? 1946 கச்சேரி பண்ண ஆரம்பிச்சிங்க ரெண்டு பேருமே சேர்ந்து. நீங்கள் சொல்லிக்கிட்டது உங்களுடைய தகப்பனார்கிட்டயா அல்லது வேற குருக்கிட்டையா? நாங்கள் சொல்லிட்டது பந்தநல்லூர் குருசாமி பிள்ளைன்னு எங்கள் தாயாரோட தகப்பனார் தாத்தா. அவங்க பிள்ளை வேணுகோபால் கோவிந்தசாமின்னு இருந்தாங்க. அவள்கிட்ட நாங்கள் சொல்லிக்கிட்டோம். தகப்பனார்கிட்டையும் சிலது கேட்டுக்கிட்டோம். ஏன்னா அந்த காலத்தில் ஒரு மரபு என்னன்னு கேட்டால், தான் வீட்டு பிள்ளைக்கு தானே சொல்லி தர்றது இல்லை, வேற ஒரு குரு விட்டு அனுப்புறதுங்கிற ஒரு அந்த முறையில் உங்களுக்கு அனுப்பிச்ச மாதிரி சொல்லி. ஆனால் உங்களுடைய தாத்தா பந்தநல்லூர் குருசாமி பிள்ளை ரொம்ப பெரிய வித்வான் அப்படிங்கிறத நானே அனுபவிச்சிருக்கேன். அந்த காலத்தில் சாதாரணமாக இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு நாகசுரம் வாசிக்க ஆரம்பித்தா வாயில் அந்த சீவாளியை வச்சு இழுப்பா. ஒரு நிமிஷம் அல்லது 1.5 நிமிஷத்துக்கு மேலே அவளால் ஜாஸ்தி வாசிக்க முடியாது. அதாவது ஒரு காற்று இழுத்துக்கணும். வேற இந்த குருசாமி பிள்ளை என்பவர் 10 நிமிஷம் மூச்சு, ஒரு யோக சாதனை மாதிரி 10 நிமிஷம் மூச்சு இழுக்காமையே வாசிப்பார். அதுக்கு ஒத்து மூச்சு வாசிக்கிறதுன்னு அந்த காலத்தில் ஒரு பேர். அவ்வளவு சிறந்த ஒரு வித்வான் அவர். அப்பேற்பட்ட ஒரு பெரிய வித்வான் அவர் ஒரு தரம் எனக்கே அந்த அனுமகும்ப தாளம் அதில் நான் ஒரு பல்லவி சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார். ரொம்ப அழகான பல்லவி.
அது வந்து இந்த கோபுச்செய்யத்தின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 8, 7, 6, 5, 4 அப்படி முடியும். அது ரொம்ப அழகாக இருக்கும். அப்பேற்பட்ட வித்வான்கள்கிட்ட நீங்கள் சொல்லுகின்றதுனால உங்களுடைய ஞானமும் உங்களுடைய கணக்கு வழக்கு விவகாரத்தில் உள்ள அந்த சமாச்சாரங்கள்லாம் உங்களுக்கு நிறையா வந்திருக்கும். 1946லேருந்து நீங்கள் கச்சேரி பண்ணியிருக்கீங்க. நீங்கள் சாதாரணமாக இப்போ கச்சேரி பண்ணால் பெரும்பாலும் நீங்கள் மாயவரத்தில் தான் இருந்திருக்கீங்க இல்லையா? மாயவரத்தில் தான் இருந்திருக்கீங்க. ஆமாம், மாயவரத்தில் தான் இருந்து. நீங்கள் மட்டும் இருந்தீங்களா? 2 பேருமே ஒரே. இல்லை, உங்கள் முன்னோர்களும் அங்கே தான். முன்னோர்களும் மாயவரத்தோடு தான். பாட்டனானே ராமசாமி பிள்ளை மாயவரம் வந்தாச்சு. ஓ, அதுலேருந்து அங்கே தான் இருந்துகிட்டு இருக்கீங்க. ஆமாம். எந்தெந்த ஊர்லெல்லாம் நீங்கள் வாசிச்சிருக்கீங்க? அதாவது பெரிய ஒரு நாகஸ்வர வித்வான்னா பல இடங்களில் வாசிக்கலாம். கல்யாணத்தில் வாசிக்கலாம், இதில் வாசிக்கலாம். ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவில் ஏதானும் ஆஸ்தானங்களில், ஆதீனங்களில், இல்லை அரசவைகளில், ராஜ தர்பாரில் அது மாதிரி நீங்கள் நிறைய வாசிச்சிருக்கீங்க? நிறைய வாசிச்சிருக்கோம். எங்கெங்கெல்லாம் ஒரு 4 சின்ன கொஞ்சம் சொல்லுங்களேன். மெட்ராஸு, டெல்லி, பாம்பே, கல்கத்தா, கேரளா. இல்லை, ஆதீனங்கள் ஏதான ஆதீனங்களில் வந்து தருமபுரம், திருவாவடுதுறை, திருப்பனந்தா 3 ஆதீனத்துலேயும் நிறையா வாசிச்சிருக்கிறோம். பெரிய கோயில்கள்லாம் அதிகமாக வாசிச்சிருக்கிறோம். மாயநாசாமி கோயில், ஆசான வித்தானாவே நாங்கள் இருந்துருக்கிறோம். இப்போ உங்களுடைய குடும்பத்தில் ரக்திங்கிற பேர் ஒன்றி போச்சு. ஆமாம். செம்மனார் கோயிலுடைய மறுபெயர் ரக்தி அல்லது ரக்தியோட மறுபெயர் செம்மனார் கோயிலுங்கிற அளவில் அதுக்கு ஒரு கியாதி வந்திருக்கு ராமசாமி பிள்ளை காலத்தில். ஏன்னா அவருடைய தகப்பனார் பல்லவி வைத்தியநாத பிள்ளை. ராமசாமி பிள்ளை தான் ரக்தியில ஆரம்பிச்சு வாசிச்சேன். இப்போ இந்த ரக்தின்னா என்ன ஆக்சுவலி? எனக்கு பல பேர் பல தினசாக சொல்லிட்டு இருக்காங்க. ரக்தின்னா என்னங்கிறது ஒரு ஷார்ட்டாக சொல்லுங்களேன். ரக்திங்கிறது மிசரத்தில் தான் ஆரம்பம். மிசர தாளம் தான். சரி, வேறு எந்த தாளத்துலையும் கிடையாது. மிசரத்தில் தான் அந்த ரக்தியே. இது அதுக்கு சாகித்யம் கிடையாது, தான். அதில் தான் அதை வாசிக்கிறது. அந்த பல சாகித்யம் கிடையாது. அது தாத்தாவால் உருவாக்கப்பட்டது. அதை எங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் வாசிப்பாங்க. எங்கள் சித்தாப்பா பிள்ளையா எல்லாருமே வாசிப்பாங்க. இப்போ மிஸ்ரத்தில் உள்ளதே மிஸ்ரத்தில் மட்டும்தான் வாசிப்பீங்க? மிஸ்ரத்தில் மட்டும்தான். அது வேறு மாற்றுறது கிடையாது? மாற்றுறது இல்லை. அவருக்கு தெரியும், கலிமுத்துக்கு தெரியும். கலிமுத்து 12 வயசுலே எங்கள்கிட்ட வாய்ச்சவர். போதுமா? இல்லை, இப்போ ரக்தி மிஸ்ரத்தில் மட்டும் வாசிக்கிறதுன்னு சொன்னால் இப்போ பெரிய ரக்தி வித்வான்களாக இப்போ உங்கள் அப்பாவே ரக்தியை மிஸ்ரத்தில் ஆரம்பித்து தீந்தக தத்தித்தை அப்படிங்கிற தத்தக்காரத்தை வச்சுட்டு ஆரம்பித்து அதற்கு பிறகு அதை வந்து திசிரம் சர்வலகு பண்ணுறது, திசிரம் பண்ணுறது, அப்படிலாம் ஒரு மரபு உண்டு இல்லையா? ஆமாம், ஒரு சம்பிரதாயம். ஆமாம் ஆமாம். திருக்காலம் 3 காலமும் வாய்ச்சி திசரம் பண்ணி சர்வலு கடைசியில் தித்தகதத்தித்தை 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 அப்படின்னு சர்வலகு வாசி. அதுக்கு சுரம் வாசிக்கிறது உண்டா? ரக்தி உண்டு. ரக்திக்கு சுரம் வாசிக்கிறது உண்டு. இப்போ இந்த ரக்திக்கும் பல்லவிக்கும், பல்லவி கச்சேரியில் பாடுறோம் நாகசுரமோ இல்லை வேற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வாசிக்கிறோம், இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ரக்திக்கும் அதுக்கும் இப்போ ஒரு குறிப்பிட்டு சொன்னால் இது இப்படி இருக்கும், அது அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன? பல்லவியை வாசிச்சுட்டு ராகத்தை வாசிச்சு பல்லவி வாசிச்சுட்டு அதுக்கு பிற்பாடும் ரக்தியை வாசிக்கிறது. ரக்தி வாசிக்கிறது. ரக்திக்கும் பல்லவிக்கும் என்ன வித்தியாசம்? அமைப்பில் என்ன இதுதான் தித்தகதத்தித்தை தித்தகதத்தித்தை தீத்தக்க த தே தை த தே தை தத்தி கிட்ட தி தக்க த தே தை இப்படி தான். இதான் இருக்கும். இப்போது உங்கள் சிறிய தகப்பனார் தட்சிணாமூர்த்தி பிள்ளையோட ரக்தியை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு செய்தி சொன்னார். நான் கேட்டேன், ரக்திக்கும் பல்லவிக்கும் ஏதானும் வித்தியாசம் உண்டா அப்படின்னு சொல்லும்போது, பல்லவி எந்த தாளத்தில் வேணாலும் இருக்கலாம், ரக்தி நீங்கள் சொன்ன மாதிரி மிஸ்ரத்தில் ஆரம்பித்து திசரம் சர்வலகு அப்படி இருக்கும். அது மட்டும் இல்லை, இதுக்கு சாகித்யம் கிடையாது, இந்த தத்தக்காரம் தான் எல்லாம் சொல்லிட்டு பேசிக் டிஃபரன்ஸ் என்னன்னா, பல்லவிக்கு ஒரு அறுதி உண்டு. பூர்வாங்கம் உத்தராங்கம்னு சொல்றோம் இல்லையா? பூர்வாங்கத்துக்கு அப்புறம் ஒரு உத்தராங்கம் உண்டு. ரக்தியில அது கிடையாது. அதனால தான்
அந்த ரக்தி வாசிக்கிறச்ச தவில் வாசிக்கிறவங்க ரொம்ப அட்டென்டிவாக ரொம்ப கவனமாக ஏன்னா அந்த இடம் எங்கே வருது எங்கே எடுக்க போகிறாங்கன்னு தெரியாது அப்படிங்கிறத என்னுடைய தகப்பனார் சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது அப்படி தானே அது? ஆமாம், வாசம் தான். சரி, நீங்கள் வந்து இப்போது ராகம் வாசிக்கிறது அவர் சொன்ன மாதிரி நாகஸ்வரம் வந்து ராகம் வாசிக்கிறதுக்கு மற்ற பாட்டுக்கோ அல்லது இதர கருவிகளுக்கோ ஒரு பெரிய கலங்கரை விளக்கம் இப்போ இருக்கோ இல்லையோ அண்மை கால வரலையும் இருந்தது. ஏன்னா நான் அதை ரொம்ப கொஞ்சம் குறையாதான் நான் சொல்லிக்கிறேன். நாகஸ்வரத்தை பற்றி சொல்லும்பொழுது இன்றைக்கு நாகஸ்வரம் வந்து 1.5 நிமிஷத்துக்கு மேலே மாட்டேங்கிறாங்க, தேட வேண்டிய ஒரு கட்டம் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கு காரணம் பல இருக்கு. அது வேற கோயிலில் 7 மணிக்கு சுவாமி புறப்பட்டா விடிகிற வரலையும் அந்த ராகம் வாசிக்கணும்னா அவனுக்கு ராகம் வரும். இப்போ அது மாதிரி எல்லாருக்கும் சபா கச்சேரி, அவர் பாடுறாரு நான் மட்டும் என்ன, நானும் சபா உட்காந்து வாசிக்கணுங்கிற ஒரு எண்ணம் அது வர்றச்ச எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு போயிடும். அது மாதிரி ஆகிப்போச்சுங்கிறத ஒத்துக்கிறேன். இப்போ இந்த ராகம் வாசிக்கிறதுங்கிறது விஸ்தாரமாக மணிக்கணக்கில் ராகம் வாசிக்கிறதுக்குன்னு ஏதானும் ஒரு மெத்தட் இருக்கா? இப்படி ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம இலக்கணத்தை சொல்லும்போது ஆக்ஷிப்திகா ராகவர்த்தனை நல்லலாம் சொல்கிறாங்க அவங்க. அதை போல் எப்படி ஆரம்பித்து அப்புறம் எப்படி டெவலப் பண்ணி எப்படி கொண்டு போனால் காலை வரையிலையும் அந்த ராகத்தை கேட்பவர்களுக்கு போர் அடிக்காமல் சுவை குறையாமல் வாசிக்க முடியுங்கிறதுக்கு வழி எதுவும் அந்த மாதிரி இருக்கா? மெத்தட் வேற ஒன்றும் வழி இல்லை. ஒவ்வொரு ஸ்டைலில் நின்று கீழே நடுவால் மேலே திரும்ப கீழே அப்படி வந்து ஒவ்வொரு சுரமாக வாசிக்கிறது. இப்போ நான் வந்து ராகம் வாசித்ததில் கலியமுத்துக்கு தெரியும், ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் வாசிச்சிருக்கிறேன். அது சரி வாசிச்சிருக்கிறேன். இப்போ நீங்களாம் முடியாது, வாசிச்ச வித்வான்கள் இப்போ முடியாது, இப்போ முடியாது. இல்லைன்னா கூப்பிட்டு வேண்டிய அவசியமே இல்லையே. சொல்லுங்கள். அப்போ அதை ஜனங்க கேட்குற அளவில் இருந்தது. இப்போ கேட்கறதுக்கும் முடியல, அதுகளுக்கும் இப்போ வாசிக்கவும் மாட்டேங்கிறா நீங்கள் சொல்கிறது மாதிரி. இப்போது ஒரு சாதாரண சுவாமி புறப்பாட்டில் ஒரு நாகஸ்வரம் இப்போ சில கோவில்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்லை சம்பிரதாயம் என்னன்னைக்கு என்னென்ன ராகம் வாசிக்கணும். சிதம்பரம் கோயில் எல்லாம் திருவாரூரில் இந்த மாதிரி சில கோயில்களில் ஒரு இருந்திருக்கு சம்பிரதாயம், அந்த காலத்தில் இருந்திருக்கு. இப்பவும் இருக்கு, கொஞ்சம் இருக்கு. இப்போ அது தெரியல, ஒருத்தர் கொஞ்சம் இருக்கு, அது தெரியல யாருக்கும். அதை வந்து அதே ஒரு ரசிகர்கள் வந்து கேட்கும்போது ஏன்னா இன்னைக்கு குசேனி தானே சரதாம அது தானே வாசிக்க போகிறான் அப்படின்னு யாரும் போகாமல் அவ்வளோ பெரிய விடிகிறவர்களையும் கட்டுப்பாடு பண்ணி வைக்கக்கூடிய அளவில் அந்த நாகஸ்வர வித்வான்கள் வாசித்தாங்க. அது அவங்களுடைய தனித்திறமையா அல்லது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அந்த வாத்தியத்துக்குள்ள பெருமையா அல்லது எப்படி? அவளுக்குள்ள தனிப்பெருமை தான். அந்த வாத்தியத்தை அந்த அளவுக்கு அவங்க வாசிச்சிருக்கிறாங்க. அதனால அந்த பெருமை. ஆமாம், அதனால தான் அப்படி வாசிக்க முடியும். ஆமாம் ஆமாம். இப்போ 2 பேர் வாசிக்கிறது நாகஸ்வரம் வாசிக்கிறது அப்படிங்கிறது இப்போ நம்ம எல்லாம் சாதாரணமாக கச்சேரி பார்த்தா 2. ஆமாம், ஆதி காலத்தில் 2 பேர் வாசிக்கல, ஒருத்தர் மட்டும்தான் வாசிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா? எங்கள் பாட்னார் ஒரே நாகஸ்வரம் தான், ஒரே நாகஸ்வரம் தான். அப்போ ரொம்ப ஸ்பீடாக வாசிக்கிறது ரொம்ப சவுக்கமாக வாசிக்கிறது இந்த 2 நாகஸ்வரத்தில் இருந்திருக்கு. இப்போ உதாரணமாக உங்கள் தாத்தாவே ராமசுவாமி பிள்ளை ஒரு அம்சத்துணி வாதாப்பி அதை ரொம்ப பேர்கிட்ட நான் போட்டு காமிக்கும் போது இது ஏதோ அந்த இன்ஜினியர் வந்து ஹை ஸ்பீடில் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவில் ஸ்பீடு அப்படிலாம் நடந்திருக்கு. இப்போ நாகஸ்வரக்காரங்கள் நாகஸ்வர வித்வான்கள் சொல்லி அதுக்கு கட்டுப்படக்கூடிய அளவில் இன்னைக்கு தவறு வித்வான்கள் இருக்காங்களா? நீங்கள் இன்னும் உங்களை நான் சொல்லலை, எப்படி நாதஸ்வரக்காரவங்க சொல்லி அதுக்கு கட்டுப்பட்டு அது ஒரு மரியாதை கொடுத்து நாயனக்கார் சொல்கிறார் அப்படிங்கிற அளவில் இருக்காங்களா? இருக்காங்க, ஒரு சிலர் இருக்காங்க. இதுக்கு நான் கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு கால மாறுபாடு மனிதர்களை எத்தனையோ விதத்தில் மாறி வந்துட்டு. உங்க தாத்தா ராமசுவாமி பிள்ளைகிட்ட நாச்சியார் கோயில் சக்திவேல் பிள்ளைன்னு ஒரு பெரிய வித்வான் ஆமாம் தவுல் வாசிச்சுட்டு இருந்தார் கொண்டிருக்கிறார்கள். நான் பேரை சொல்லலை, தவில் தான் முதல் என்று அப்படி ஒரு அது ரைட்டு, அதை சொல்லிட்டு போட்டால் அவருடைய இஷ்டம், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. இருந்தாலும் நாகஸ்வரம் தவில் என்ற ஒரு முறைமை சம்பிரதாயமாச்சே, இது சம்பிரதாயாவாச்சே, அதனால் நாகஸ்வர வித்வான்லேருந்து நான் ஆரம்பிக்கலான்னு நான் நினைக்கிறேன். வணக்கண்ணே, இன்றைக்கி உங்களை
சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சம்பிரதாயத்திற்காக நாகஸ்வர வாத்திய உலகத்தில் நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி செம்பொன்னார் கோவில் சகோதரர்கள் ரொம்ப பெரிய வித்வான்களாக திகழ்ந்திருக்கிறார்கள். இந்த செம்பொன்னார் கோவிலை பற்றி உங்கள் முன்னோர்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். செம்பனார் கோவில் எனது பாட்டனார் ராமசாமி பிள்ளை அவர் மகன் கோவிந்தசாமி பிள்ளை, அவர்களுடைய பிள்ளைகள் நாங்கள். எங்கள் தகப்பனார் கோவிந்தசாமி பிள்ளை, தட்சாமூர்த்தி பிள்ளை 2 பேருமே செம்பனார் கோயில் பிரதேஷ் அப்படின்னு 2 பேரும் வாய்ச்சிருக்கிறாங்க. ஆனால் எங்கள் குடும்பத்தில் அவங்களுக்கு ஒரு தனி புகழ் உண்டு. என்ன அப்படின்னா, செம்பனார் கோயில் மேளம்னா ரக்தி வாசிக்கிறதுல அவள் மாதிரி யாரும் வாசிக்க முடியாது அப்படின்னு ஒரு புகழ் உண்டு. அதை வந்து ரக்தின்னு சொல்லும்போது நான் ரக்திக்கு அப்புறம் வரேன் தனியாக. அதுக்கு முன்னாடி இந்த செம்பனார் கோவிலில் உங்களுடைய தாத்தா ராமசுவாமி பிள்ளைன்னு சொன்னீங்க. அவர்களுடைய முன்னோர்களும் நாகஸ்வர வித்வான்கள் தானே? இருந்தாங்க. வைத்தியநாத பிள்ளை, பல்லவி வைத்தியநாத பிள்ளை அவங்க எல்லாருமே நாகஸ்வரம் தான். ஆமாம். யாரும் அந்த குடும்பத்தில் தவில் வாசிக்கல. இல்லை. அதற்கு பிறகு கோவிந்த சுவாமி பிள்ளை, தட்சிணாமூர்த்தி பிள்ளை, செம்பொன்னார் கோயில் சகோதரர்கள்ங்கிற பேரில் அவங்க வாசிச்சிருக்காங்க. அதில் கோவிந்த சுவாமி பிள்ளையோட பிள்ளைகள் நீங்கள். ஆமாம். நீங்கள் 2 பேரும் உங்களுடைய தாத்தாவுடைய வாசிப்பை, அதாவது ராமசுவாமி பிள்ளையுடைய வாசிப்பை நேரில் கேட்டிருக்கீங்களா? ராமசாமி பிள்ளை இறந்து இப்போ தெரியாது எங்களுக்கு. அவர் 1914 இறந்தார். ஆமாம். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் உங்களுடைய தகப்பனார் சித்தப்பா அவங்கெல்லாம் வாசிச்சதை கேட்டிருக்கிறேன். அவங்களோட கூட வாசிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் 2 பேரும், நீங்களும் உங்களுடைய சகோதரர் மறைந்த கலைஞர் திரு சம்பந்தம் அவர்களும் எந்த காலத்துலேருந்து நீங்கள் ஜோடியாக வாசிக்க ஆரம்பிச்சிங்க? 46 1946 கச்சேரி பண்ண ஆரம்பிச்சிங்க 2 பேருமே சேர்ந்து. நீங்கள் சொல்லிக்கிட்டது உங்களுடைய தகப்பனார்கிட்டயா அல்லது வேற குருக்கிட்டையா? நாங்கள் சொல்லிட்டது பந்தநல்லூர் குருசாமி பிள்ளைன்னு எங்கள் தாயாரோட தகப்பனார் தாத்தா. அவங்க பிள்ளை வேணுகோபால் கோவிந்தசாமின்னு இருந்தாங்க. அவள்கிட்ட நாங்கள் சொல்லிக்கிட்டோம். தகப்பனார்கிட்டையும் சிலது கேட்டுக்கிட்டோம். ஏன்னா அந்த காலத்தில் ஒரு மரபு என்னன்னு கேட்டால், தான் வீட்டு பிள்ளைக்கு தானே சொல்லி தர்றது இல்லை, வேற ஒரு குரு விட்டு அனுப்புறதுங்கிற ஒரு அந்த முறையில் உங்களுக்கு அனுப்பிச்சு மாதிரி சொல்லி. ஆனால் உங்களுடைய தாத்தா பந்தநல்லூர் குருசாமி பிள்ளை ரொம்ப பெரிய வித்வான் அப்படிங்கிறத நானே அனுபவிச்சிருக்கேன். அந்த காலத்தில் சாதாரணமாக இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு நாகஸ்வரம் வாசிக்க ஆரம்பித்தா வாயில் அந்த சீவாளியை வச்சு இழுப்பா. ஒரு நிமிஷம் அல்லது 1.5 நிமிஷத்துக்கு மேலே அவளால் ஜாஸ்தி வாசிக்க முடியாது. அதாவது ஒரு காற்று இழுத்துக்கணும். வேற இந்த குருசாமி பிள்ளை என்பவர் 10 நிமிஷம் மூச்சு, ஒரு யோக சாதனை மாதிரி 10 நிமிஷம் மூச்சு இழுக்காமையே வாசிப்பார். அதுக்கு ஒத்து மூச்சு வாசிக்கிறதுன்னு அந்த காலத்தில் ஒரு பேர். அவ்வளவு சிறந்த ஒரு வித்வான் அவர். அப்பேற்பட்ட ஒரு பெரிய வித்வான் அவர் ஒரு தரம் எனக்கே அந்த அனுமகும்ப தாளம் அதில் நான் ஒரு பல்லவி சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார். ரொம்ப அழகான பல்லவி. அது இந்த கோபுச்செய்யத்தின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 8 7 6 5 4 அப்படி முடியும். அது ரொம்ப அழகாக இருக்கும். அப்பேற்பட்ட வித்வான்கள்கிட்ட நீங்கள் சொல்லுகின்றதுனால உங்களுடைய ஞானமும் உங்களுடைய கணக்கு வழக்கு விவகாரத்தில் உள்ள அந்த சமாச்சாரங்கள்லாம் உங்களுக்கு நிறையா வந்திருக்கும். 1946 நீங்கள் கச்சேரி பண்ணியிருக்கீங்க. நீங்கள் சாதாரணமாக இப்போ கச்சேரி பண்ணால் பெரும்பாலும் நீங்கள் மாயவரத்தில் தான் இருந்திருக்கீங்க இல்லையா? மாயவரத்தில் தான் இருந்திருக்கீங்க. ஆமாம், மாயவரத்தில் தான் இருந்து. நீங்கள் மட்டும் இருந்தீங்களா? 2 பேருமே ஒரே. இல்லை, உங்கள் முன்னோர்கள் அங்கே தான். முன்னோர்களும் மாயவரத்தோடு தான். பாட்டனானே ராமசாமி பிள்ளை மாயவரம் வந்தாச்சு. ஓ, அதுலேருந்து அங்கே தான் இருந்துகிட்டு இருக்கீங்க. ஆமாம். எந்தெந்த ஊர்லெல்லாம் நீங்கள் வாசிச்சிருக்கீங்க? அதாவது பெரிய
ஒரு நாகஸ்வர வித்வான்னா பல இடங்களில் வாசிக்கலாம், கல்யாணத்தில் வாசிக்கலாம், இதில் வாசிக்கலாம். ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவில் ஏதானும் ஆஸ்தானங்களில், ஆதீனங்களில், இல்லை அரசவைகளில், ராஜ தர்பாரில் அது மாதிரி நீங்கள் நிறைய வாசிச்சிருக்கீங்க? நிறைய வாசிச்சிருக்கோம். எங்கெங்கெல்லாம் ஒரு 4 சின்ன கொஞ்சம் சொல்லுங்களேன். மெட்ராஸு, டெல்லி, பாம்பே, கல்கட்டா, கேரளா. இல்லை ஆதீனங்கள் ஏதானும்? ஆதீனங்களில் வந்து தருமபுரம், திருவாவடுதுறை, திருப்பனந்தா 3 ஆதீனத்துலேயும் நிறையா வாசிச்சிருக்கிறோம். பெரிய கோயில்கள்லாம் அதிகமாக வாசிச்சிருக்கிறோம். மாயநாசாமி கோயில், ஆசான வித்தானாவே நாங்கள் இருந்துருக்கிறோம். இப்போ உங்களுடைய குடும்பத்தில் ரக்திங்கிற பேர் ஒன்றி போச்சு. ஆமாம். செம்மனார் கோயிலுடைய மறுபெயர் ரக்தி, அல்லது ரக்தியோட மறுபெயர் செம்மனார் கோயிலுங்கிற அளவில் அதுக்கு ஒரு கியாதி வந்திருக்கு ராமசாமி பிள்ளை காலத்தில். ஏன்னா அவருடைய தகப்பனார் பல்லவி வைத்தியநாத பிள்ளை. ராமசாமி பிள்ளை தான் ரக்தியில் ஆரம்பிச்சு வாசிச்சேன். இப்போ இந்த ரக்தின்னா என்ன ஆக்சுவலி? எனக்கு பல பேர் பல தினசாக சொல்லிட்டு இருக்காங்க. ரக்தின்னா என்னங்கிறத ஒரு ஷார்ட்டாக சொல்லுங்க. ரக்திங்கிறது மிசரத்தில் தான் ஆரம்பம். மிசர தாளம் தான். சரி, வேறு எந்த தாளத்துலையும் கிடையாது. மிசரத்தில் தான் அந்த ரக்தியே. இது அதுக்கு சாகித்யம் கிடையாது, தத்தகாரம் தான். அதில் தான் அதை வாசிக்கிறது. அந்த பல சாகித்யம் கிடையாது. அது தாத்தாவால் உருவாக்கப்பட்டது. அதை எங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் வாசிப்பாங்க. எங்கள் சித்தாப்பா பிள்ளையா எல்லாருமே வாசிப்பாங்க. இப்போ மிஸ்ரத்தில் உள்ளதே மிஸ்ரத்தில் மட்டும்தான் வாசிப்பீங்க? மிஸ்ரத்தில் மட்டும்தான். அது வேறு மாற்றுறது கிடையாது? மாற்றுறது இல்லை. அவருக்கு தெரியும், கலிமுத்துக்கு தெரியும். கலிமுத்து 12 வயசுலே எங்கள்கிட்ட வாய்ச்சவர். போதுமா? இல்லை, இப்போ ரக்தி மிஸ்ரத்தில் மட்டும் வாசிக்கிறதுன்னு சொன்னால், இப்போ பெரிய ரக்தி வித்வான்களாக இப்போ உங்கள் அப்பாவே ரக்தியை மிஸ்ரத்தில் ஆரம்பித்து தீந்தக தத்தித்தை அப்படிங்கிற தத்தக்காரத்தை வச்சுட்டு ஆரம்பித்து அதற்கு பிறகு அதை வந்து திசிரம் சர்வலகு பண்ணுறது, திசிரம் பண்ணுறது, அப்படிலாம் ஒரு மரபு உண்டு இல்லையா? ஆமாம், ஒரு சம்பிரதாயம். ஆமாம். திருக்காலம் 3 காலமும் வாய்ச்சி திசரம் பண்ணி சர்வலு கடைசியில் தித்தகதத்தை அப்படின்னு சர்வலுக்கு வாசி. அதுக்கு சுரம் வாசிக்கிறது உண்டா? ரக்தி உண்டு. ரக்திக்கு சுரம் வாசிக்கிறது உண்டு. இப்போ இந்த ரக்திக்கும் பல்லவிக்கும், பல்லவி கச்சேரியில் பாடுறோம், நாகஸ்வரமோ இல்லை வேற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வாசிக்கிறோம், இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ரக்திக்கும் அதுக்கும் இப்போ ஒரு குறிப்பிட்டு சொன்னால் இது இப்படி இருக்கும், அது அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன? பல்லவியை வாசிச்சுட்டு ராகத்தை வாசிச்சு பல்லவி வாசிச்சுட்டு அதுக்கு பிற்பாடும் ரக்தியை வாசிக்கிறது. ரக்தி வாசிக்கிறது. ரக்திக்கும் பல்லவிக்கும் என்ன வித்தியாசம் அமைப்பில்? என்ன இதுதான் தித்தகதத்தை தீத்தக்க த தே தை த தே தை தத்தி கிட்ட தி தக்க த தே தை இப்படி தான். இதான் இருக்கும். இப்போ உங்கள் சிறிய தகப்பனார் தட்சிணாமூர்த்தி பிள்ளையோட ரக்தியை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு செய்தி சொன்னார். நான் கேட்டேன், ரக்திக்கும் பல்லவிக்கும் ஏதானும் வித்தியாசம் உண்டா அப்படின்னு சொல்லும்போது, பல்லவி எந்த தாளத்தில் வேணாலும் இருக்கலாம், ரக்தி நீங்கள் சொன்ன மாதிரி மிஸ்ரத்தில் ஆரம்பித்து திசரம் சர்வலகு அப்படி இருக்கும். அது மட்டும் இல்லை, இதுக்கு சாகித்யம் கிடையாது, இந்த தத்தக்காரம் தான் எல்லாம் சொல்லிட்டு பேசிக் டிஃபரன்ஸ் என்னன்னா, பல்லவிக்கு ஒரு அறுதி உண்டு. பூர்வாங்கம் உத்தராங்கம்னு சொல்றோம் இல்லையா? பூர்வாங்கத்துக்கு அப்புறம் ஒரு உத்தராங்கம் உண்டு. ரக்தியில அது கிடையாது. அதனால தான் அந்த ரக்தி வாசிக்கிறச்ச தவில் வாசிக்கிறவங்க ரொம்ப அட்டென்டிவா, ரொம்ப கவனமா, ஏன்னா அந்த இடம் எங்க வருது, எங்க எடுக்க போறாங்கன்னு தெரியாது அப்படிங்கறத என்னுடைய தகப்பனார் சொல்லுவாங்க. அது அப்படித்தானே? அது சரி. நீங்க வந்து இப்போ ராகம் வாசிக்கிறது, அவர் சொன்ன மாதிரி நாகஸ்வரம் வந்து ராகம் வாசிக்கிறதுக்கு மற்ற பாட்டுக்கோ அல்லது இதர கருவிகளுக்கோ ஒரு பெரிய கலங்கரை விளக்கம் இப்போ இருக்கோ இல்லையோ, அண்மை கால வரலையும் இருந்தது. ஏன்னா நான் அதை ரொம்ப கொஞ்சம் குறையாதான் நான் சொல்லிக்கிறேன். நாகஸ்வரத்தை பற்றி சொல்லும்பொழுது, இன்றைக்கு நாகஸ்வரம் வந்து 1.5 நிமிஷத்துக்கு மேலே
தேடுறாங்க, மாட்டேங்கிறாங்க. தேட வேண்டிய ஒரு கட்டம் அந்த மாதிரி ஆகி போச்சு. அதுக்கு காரணம் பல இருக்கு. அது வேற கோயிலில் 7 மணிக்கு சுவாமி புறப்பட்டா விடிகிற வரலையும் அந்த ராகம் வாசிக்கணும்னா அவனுக்கு ராகம் வரும். இப்போ அது மாதிரி எல்லாருக்கும் சபா கச்சேரி. அவர் பாடுறாரு, நான் மட்டும் என்ன, நானும் சபா உட்காந்து வாசிக்கணுங்கிற ஒரு எண்ணம் அது வர்றச்ச எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு போயிடும். அது மாதிரி ஆகி போச்சுங்கிறத ஒத்துக்கிறேன். இப்போ இந்த ராகம் வாசிக்கிறதுங்கிறது விஸ்தாரமாக மணிக்கணக்கில் ராகம் வாசிக்கிறதுக்குன்னு ஏதான ஒரு மெத்தட் இருக்கா? இப்படி ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம இலக்கணத்தை சொல்லும்போது ஆக்ஷிப்திகா ராகவர்த்தனை நல்லலாம் சொல்கிறாங்க அவங்க. அதை போல் எப்படி ஆரம்பித்து அப்புறம் எப்படி டெவலப் பண்ணி எப்படி கொண்டு போனால் காலை வரையிலையும் அந்த ராகத்தை கேட்பவர்களுக்கு போர் அடிக்காமல் சுவை குறையாமல் வாசிக்க முடியுங்கிறதுக்கு வழி எதுவும் அந்த மாதிரி இருக்கா? மெத்தட் வேறு ஒன்றும் வழி இல்லை. ஒவ்வொரு ஸ்டைலில் நின்று கீழே நடுவால் மேலே திரும்ப கீழே அப்படி வந்து ஒவ்வொரு சுரமாக வாசிக்கிறது. இப்போ நான் வந்து ராகம் வாசித்ததில் கலியமுத்துக்கு தெரியும், ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் வாசிச்சிருக்கிறேன். அது சரி, வாசிச்சிருக்கிறேன். இப்போ நீங்களாம் முடியாது, வாசிச்ச வித்வான்கள் இப்போ முடியாது, இப்போ முடியாது. இல்லைன்னா கூப்பிட்டு வேண்டிய அவசியமே இல்லையே. சொல்லுங்கள். அப்போ அதை ஜனங்க கேட்குற அளவில் இருந்தது. இப்போ கேட்கறதுக்கும் முடியல, அதுகளுக்கும் இப்போ வாசிக்கவும் மாட்டேங்கிறா நீங்கள் சொல்கிறது மாதிரி. இப்போது ஒரு சாதாரண சுவாமி புறப்பாட்டில் ஒரு நாகஸ்வரம், இப்போ சில கோவில்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்லை சம்பிரதாயம் என்னன்னைக்கு என்னென்ன ராகம் வாசிக்கணும். சிதம்பரம் கோயில் எல்லாம், திருவாரூரில் இந்த மாதிரி சில கோயில்களில் ஒரு இருந்திருக்கு சம்பிரதாயம், அந்த காலத்தில் இருந்திருக்கு. இப்பவும் இருக்கு, கொஞ்சம் இருக்கு. இப்போ அது தெரியல, ஒருத்தர் கொஞ்சம் இருக்கு, அது தெரியல யாருக்கும். அதை வந்து அதே ஒரு ரசிகர்கள் வந்து கேட்கும்போது ஏன்னா இன்னைக்கு குசேனி தானே சரதாம அது தானே வாசிக்க போகிறான் அப்படின்னு யாரும் போகாமல் அவ்வளோ பெரிய விடிகிறவர்களையும் கட்டுப்பாடு பண்ணி வைக்கக்கூடிய அளவில் அந்த நாகஸ்வர வித்வான்கள் வாசித்தாங்க. அது அவங்களுடைய தனித்திறமையா அல்லது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அந்த வாத்தியத்துக்குள்ள பெருமையா அல்லது எப்படி? அவளுக்குள்ள தனிப்பெருமை தான். அந்த வாத்தியத்தை அந்த அளவுக்கு அவங்க வாசிச்சிருக்கிறாங்க. அதனால அந்த பெருமை. ஆமாம், அதனால தான் அப்படி வாசிக்க முடியும். ஆமாம் ஆமாம். இப்போ 2 பேர் வாசிக்கிறது, நாகஸ்வரம் வாசிக்கிறது அப்படிங்கிறது இப்போ நம்ம எல்லாம் சாதாரணமாக கச்சேரி பார்த்தா 2. ஆமாம், ஆதி காலத்தில் 2 பேர் வாசிக்கல, ஒருத்தர் மட்டும்தான் வாசிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா? எங்கள் பாட்னார் ஒரே நாகஸ்வரம் தான். ஒரே நாகஸ்வரம் தான். அப்போ ரொம்ப ஸ்பீடாக வாசிக்கிறது, ரொம்ப சவுக்கமாக வாசிக்கிறது, இந்த 2 நாகஸ்வரத்தில் இருந்திருக்கு. இப்போ உதாரணமாக உங்கள் தாத்தாவே ராமசுவாமி பிள்ளை ஒரு அம்சத்துணி வாதாப்பி, அதை ரொம்ப பேர்கிட்ட நான் போட்டு காமிக்கும் போது இது ஏதோ அந்த இன்ஜினியர் வந்து ஹை ஸ்பீடில் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவில் ஸ்பீடு அப்படிலாம் நடந்திருக்கு. இப்போ நாகசுரக்காரங்கள், நாகசுர வித்வான்கள் சொல்லி அதுக்கு கட்டுப்படக்கூடிய அளவில் இன்னைக்கு தவறு வித்வான்கள் இருக்காங்களா? நீங்கள் இன்னும் உங்களை நான் சொல்லலை, நாதஸ்வரக்காரவங்க சொல்லி அதுக்கு கட்டுப்பட்டு அது ஒரு மரியாதை கொடுத்து நாயனக்கார் சொல்கிறார் அப்படிங்கிற அளவில் இருக்காங்களா? இருக்காங்க, ஒரு சிலர் இருக்காங்க. இதுக்கு நான் கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு கால மாறுபாடு மனிதர்களை எத்தனையோ விதத்தில் மாறி வந்துட்டு. உங்க தாத்தா ராமசுவாமி பிள்ளைகிட்ட நாச்சியார் கோயில் சக்திவேல் பிள்ளைன்னு ஒரு பெரிய வித்வான், ஆமாம், தவுல் வாசி